திரு குமார், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். திமுக 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதியுடைய ஒரே ஒரு பக்கம் மட்டும் என்னோட கையில் இருக்குது. 185வது வாக்குறுதி. அதை படித்து காமிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்கிறேன். தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு 2025-2026 நிதி ஆண்டுக்குள் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை தமிழக அரசு படித்த இளைஞர்களுக்கு வழங்கிட தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும். இது திமுக தேர்தல் அறிக்கையில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. சமீபத்தில் அரசு கொடுத்த புள்ளி விவரங்களின்படி 32.81 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் நாங்கள் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் கடந்த 5 ஆண்டுகளாக. யாருக்கு வேலை கிடைத்தது என்றால் தெரியவில்லை, பதில் இல்லை. எந்த நிறுவனங்கள் முதலீடு செய்திருக்கின்றால் அதற்கான பதிலும் இல்லை. ஸோ அரசனுடைய இந்த பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செயல்பாடு எப்படி இருக்கு திருக்குமார்? 2 அறிவிப்புகளுமே காணல் நீராகி விட்டது. ஒரு 4000 எனக்கு தெரிய அவங்க இப்போ சமீபத்தில் போயிருக்கும்போது மொத்தம் எம்ஓஇ போட்டது ஒரு 33 எம்ஓஇன்னு நினைக்கிறேன். அதில் 15,516 கோடி ரூபாய் மூலதனம் வரப்போகிறது என்றார்கள். வேலைவாய்ப்பை பொறுத்தவரை 17,613 பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம் என்றார்கள். ஆனால் வந்தது என்னவோ அந்த சிற்ப தொழில், அதற்காக ஒரு 2,000 கோடியும், அதே போல் நார்டெக்ஸ் குரூப் ஜெர்மனி கம்பெனி காலநிலை மாற்ற சம்பந்தமான அந்த அது வந்து ஒரு 1000 கோடியும், அதுக்கப்புறம் ஜெர்மனியில் இருக்கிற இபிஎம் பாப்ஸ்ட் ஜெர்மன் மின்சார மாடல்களின் எலக்ட்ரிக்கல் அது 201 கோடி, பிரிட்டானியா ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜிஸ் வந்து 520 கோடி, 550 பேருக்கு வேலை, வில்சன் பவர். இதுதான் மொத்தத்தில் டோட்டல் பண்ணி பட்டியலில் அரசை கொடுத்தாங்க. ஆனால் இந்த கம்பெனிலாம் முதலீடு செஞ்சுட்டாங்களா? வேலை இந்த கம்பெனிகளை வந்து துவக்க நிலையில் இருக்குது. இதுதான் ஒரு இனிஷியலாக துவக்கியிருக்காங்க. மற்றது எம்ஓஇ நிலையிலே இருக்கிறது. இது வந்து சமீபத்தில் ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவுக்கும் போன பயணத்தில் முதலீடு. ஆனா இதற்கு முன்பு கிட்டத்தட்ட 4 முறை முதலமைச்சர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறார் இல்லையா? அதுக்கான பதில் கூட இப்போது வரை வரல. 2022 முதல் பயணம் இருந்துச்சு. அதற்கான பதிலாவது இப்போது அரசு கொடுக்க வேண்டும், அது கூட கொடுக்கல இல்லை. அதாவது அவங்க வந்து ஃபாக்ஸ்கானை பற்றி சொன்னாங்க. அது 2017 இங்கே இருக்கிறது. ஐஃபோன் தயாரிப்புகளில் அது அது இருக்குது. ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை போய் நாங்கள் முதலீடு எடுக்க போகிறோம்னு சொல்லி அப்போவே அது விவாதம்லாம் நடந்தது. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் அந்த மாதிரி பேச்சே பேசலை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அப்போ அதை வந்து நம்மளுடைய டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னது வந்து அது சுத்தமாக பொய்ங்கிற மாதிரி ஆகி போயிட்டுது. இப்போ அந்த பாப்கார்ன் வேறு, இது வேறு, அது வேறுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு வார்த்தை, ஒரு தனி மனுஷன், ஒரு சாதாரணமாக ரோட்டில் போகிற மனுஷனுக்கு கூட வார்த்தையில் சுத்தம் இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும், உண்மை இருக்கணுங்கிறது நம்மளுடைய பண்பாடு, தமிழர் பண்பாடு. ஆனால் நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், பெரிய லெவலில் திமுகவில் எல்லா லெவல்லையும் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஆதரித்து பேசுகிறவங்க வரைக்கும் உண்மையாக இருக்கணுங்கிறது ஒரு 5% கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. தன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், வாக்குறுதிகள், பேசுகிற பேச்சுகள், பொது வெளியில் சொல்கிறது, மக்கள் முன் அறிவிக்கிற அறிவிப்புகள், எதுலையாவது ஒரு உண்மை இருக்கணுமேங்கிற ஒரு 5% கவனமாவது அவங்களுக்கு இருக்காங்கிறது எனக்கு இதை விட வேறு எனக்கு விளக்க தெரியல. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது. எதுவும் உண்மைக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது, அல்லது இல்லாமலே இருக்கிறது, அல்லது இப்படி பேசினா என்ன ஆகும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல, அந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஆகையினால அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் தேர்தலில். அந்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் ஒரு 50 கரெக்டாக நிறைவேற்றிருக்கிறதாக எனக்கு ஞாபகத்தில், நானும் அப்பப்போ அதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்குறது உண்டு. எல்லாமே மற்றது எல்லாமே முக்கியமானதெல்லாம் எதுவுமே ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அவர்கள் வெளியே பேசுவது, நாங்கள் மக்கள்கிட்ட விளம்பரத்தை ரொம்ப தேடுறாங்க. விளம்பரத்தில் வந்து மீடியாக்களை கையில் வைத்து கொண்டு பத்திரிகையாளர்களை நல்ல அதில் உண்மையே இல்லைன்னாலும் கூட அப்படியே மக்கள் நம்புகிற மாதிரி பேசக்கூடிய பத்திரிகையாளர்களை நிறைய வைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதனால் பலன் கிடைக்குமா அப்படி என்றால் பலன் கிடைக்காதுங்கிறது தான். அதனால தான் இப்போ இந்த தேர்தலில் கூட திமுகவுக்கு வந்து ஆன்டி இன்கம்பரன்சி நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இதுதான் காரணம். பல விஷயங்கள் நீங்கள் வந்து கடன் வாங்குகிற கதையை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மாநிலத்தை விட அதிகமான கடனை வாங்கி வச்சுருக்கோம். எல்லா மாநிலத்தை விட ஒவ்வொரு மாநிலத்துகளுக்கும் இதை விட பாப்புலேஷன் ஜாஸ்தியாக உள்ள மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம்,
இந்தியாவிலே நம்பர் 1 கடன் பட்டியலில் நம்ம தான் இருக்கோம். 465 கோடி ரூபாயில் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அப்போ அது கூட 2 லட்சம் கோடி ரூபாய் வந்து கொரோனா வந்ததுனால வந்தது. அவர் 40 அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகு 2017 40 கோடி 40,000 கோடி 40 கோடி 42 கோடி இந்த மாதிரி தான் கடன் 42,000 கோடி 42,000 கோடி 40,000 கோடி இப்படி தான் 2017 18 19 அப்படி தான் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு கொரோனாவில் 2 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு. அதனால தான் 462 ஆகி போயிட்டுது. ஆனால் 2023 ஆட்சிக்கு வந்த 2022 எண்டில் ஆட்சிக்கு வந்த இந்த திமுக 21 ஆட்சிக்கு வந்த திமுக அடுத்த ஆண்டிலேயே அதுவும் கொரோனாவை சொல்லி 2 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு. அப்போ தொடர்ந்து 1 லட்சம் கடன் வாங்கி இன்னைக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. எந்த திட்டங்களும் அரசாங்கத்தை வருமானத்தை பொறுத்தவரை நேரடி இன்கம் அரசாங்கத்திற்கு வரக்கூடிய ஓன் இன்கமே 1,43,000 கோடி என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. அதில் 70% மேலே சேலரிக்கு போகிறது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வேறு வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக ஒயின் ஷாப் வருமானங்கள்லாம் இருக்கிறது, மற்ற வருமானங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமா இப்ப திரு குமார் சொல்றது அரசு நம்பிக்கையை இழந்துகிட்டே இருக்கு, மக்கள்கிட்ட நம்பிக்கை இழந்து வருது அப்படின்றீங்க. அதாவது ஊரை மூடுறதுக்கு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு சட்ட ஞாபகம் வரல. எல்லாரையும் எல்லா காலமும் சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்பதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அரசு நான் முதல்ல என்ன வேணால் செய்யாமல் உண்மையை பேசணுங்கிறத ஒரு உறுதிமொழி டெய்லி காலையில் செக்ரட்டரியேட்டில் போய் உட்கார்ந்தோடனே ஒரு உறுதிமொழி, இன்றைக்கி நம்ம வாயில் வரக்கூடிய வார்த்தையில் உண்மை இருக்கணும். நம்ம ஒரு பெரிய லாரி அளவுக்கு செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அவுன்ஸு செயலை செஞ்சால் அந்த செயலை என்ன செய்கிறோமோ ஒரு லாரி நிறைய செய்ய போகிறோன்னு சொல்கிறத விட ஒரு அவுன்ஸு செயல் தான் முக்கியம். சரி, அதனால் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் உட்பட சமீபத்தில் இது நம்முடைய கரூர் விஷயத்தில் நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் அடிக்கலை, லத்தி சார்ஜ் பண்ணலைங்கிறாங்க. அவங்க அதிகாரிகள் அப்படி ஆனது தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. அது இதை எப்படி இதை எல்லாரும் சொல்லிட்டாலே, இப்போ நம்மலாம் சொல்லிட்டாலே அவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு தப்பாக தெரியலாம். ஆனால் ஊர்வாயை எப்படி மூட முடியும்? மொத்த கட்டமைப்பும் சந்தேகத்திற்குரியதா மாறிடுச்சுன்றீங்க. உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போ மீடியா வெளிச்சம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. எந்த சம்பவங்களும் உடனே உலகத்துக்கு கூட சேர்த்துறதுக்கு வசதி இருக்கிறது. அப்படி நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகளை அது நடக்கவே இல்லைன்னு சொன்னா எப்படி சார் நம்ம நம்ப முடியும்? இது எல்லா விஷயத்திலும் கடைபிடிக்கப்படுது. அதுதான் இதுல செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ஏண்ட அளவுக்கு செய்யுங்க, தப்பு இல்லை. உங்களால ஏண்ட அளவுக்கு செய்யுங்க. ஆனா என்ன செய்யறீங்களோ உண்மையை வெளிப்படையை தன்மையா சொல்லிருங்க. ஒரு நிமிஷம் முடிச்சு. வாக்குறுதி கொடுக்கிறது அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகளுடைய இயல்பு தான். சரி, அதுல எல்லாத்தையும் நிறைவேற்றி தான் ஆகணுங்கிறது கூட அதை கூட நான் கேட்கல. அது கூட முடிஞ்ச வரை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது மிஸ் ஆகலாம். ஆனால் கொடுத்ததை சொல்றதுல உண்மை கடைபிடிக்கணுங்கிறது தான் நான் இப்போ குறைந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறேன். இந்த அரசாங்கத்திட்ட பேசுறதும் செயல்படுறதும் உண்மை இருக்கணுங்கிறது எதிர்பார்க்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஓகே குமார். திரு குமார், ராதாகிருஷ்ணன் சொன்ன கருத்துக்கள் நிச்சயமா எனக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு, உங்களுக்கும் அப்படித்தான். தமிழ்நாடு அரசு முதலீட்டை ஈர்க்கவில்லை, மிகப்பெரிய மோசடியை ஈர்த்திருக்கிறார்கள் முதலீடு என்ற பெயரில். அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும் அவர் சொன்னதை வச்சு? அவர் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. அதாவது இன்னும் அதுக்கு பிறகு வரக்கூடிய துயரங்களை பாருங்க. இந்த போரூர் குன்றத்தூர்ல ஒரு அடுக்குமாடி கட்டணம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு மௌலிவாக்கத்தில் எனக்கு என் சிந்தனை பூரா அதில் இருக்கு. இது எப்படி கட்ட இதில் வேற இந்த டெண்டரில் வேற 30% 40% இருக்கு, கட்டுமானத்தில் வேற இருக்கு, கான்ட்ராக்டருக்கும் அவங்களுக்கு இருக்கிற டீல் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக கடலுக்குள்ளே கூட கட்டலாம். ஆனால் ப்ராப்பர் அந்த இன்ஜினியரிங் சயின்டிஃபிக் மெஷரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுன்னா எங்கே வேணாலும் கட்டலாம். அந்த டெக்னாலஜிலாம் வந்தாச்சு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் கமிஷனை கொடுத்துட்டு அவன் எப்படி கட்டுவான்? நான் நல்ல இடத்துலையே கட்டினா வீடு நிற்கிறது இல்லை. அந்த கேள்வி அடுத்த ஜெனரேஷன் இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு அதை அனுபவிக்க போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அரசாங்க இடத்த தன்னுடைய சொந்த இடங்களை போல பாவிக்கிறாங்களே, இது என்ன நியாயம்? அது அரசு இப்போ ஜி ஸ்கொயர்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த ஜி ஸ்கொயர்னு ஒரு கம்பெனி, அதுவும் நம்முடைய பிரபலமான கம்பெனி தான். அது ஊர் உலகம் தெரிஞ்ச விஷயம். நான் யார் என்னன்னு சொல்லி அவங்கள நான் சொல்லி ப்ரொமோட் பண்ண வேண்டியதில்லை, யாருன்னு தெரியும். ஆனால் அவர்கள் அரசாங்கத்தினுடைய அடிப்படை விதிகளை மீறி அவங்க எந்தெந்த இடத்துலலாம் அது கட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சுற்றுப்புறத்துறை சுற்றுச்சூழல் துறை எப்படியெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறார்களோ அந்த லிமிட்டுக்குள்ளேயும் அவங்க வீடை கட்டி விற்று வாங்கிட்டு இருக்காங்க.
கோயில் இடங்கள் அதை போல் நிறைய நடந்திருக்கு. வடபழனியில் ஒரு கோயில் இடம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், நான் 40 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கேன், பிரசாத் ஸ்டுடியோக்கு பேக் சைடில் கோயில் இடம். அது வடபழனி ஆண்டவர் கோயில்னு 4 பக்கமும் காம்பவுண்ட் சவரில் போட்டிருக்கும், போர்டுலாம் உள்ளே வச்சுருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் 2008 இருந்து அதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு மிஷினரி வந்து தனக்கு விற்றதாக சொல்லி அந்த இடத்த அந்த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு டெவலப்மெண்ட் பர்பஸுக்கு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனதாகவும் அங்கே மிஸ் ஆகிட்டதாகவும், ஆனால் எங்கள் இடம்னு அவங்க சொல்லி கோயிலில் உள்ளவங்களையும் கூட்டிகிட்டு போய் கேஸ் போட வச்சு, கோயிலில் உள்ளவங்கள போய் கேஸ் போட சொல்கிறாங்க. அதிலும் மோசடி தான். நம்ம முதலில் கேஸை போட்டு இல்லை இதுக்கு இணையானது. நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணுங்கிறதுக்காக தான் இது சரியான பாயிண்ட். அது கடைசியாக என்ன ஆகிடுது, கோயிலை போய் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை கேஸ் போட சொல்லி கோர்ட்டுக்கு போனால் அங்கே போனால் உரிய ஆவணங்கள் அதெல்லாம் கொடுக்கணும். கோர்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்குது, எல்லா ஆவணங்களை தாக்கல் பண்ணுங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வர சொல்ல யார் போகிறது எக்ஸ்பார்ட்டி ஆகிறது. அதே காரணத்தை வச்சு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் யாருக்கு போடுது, மிஷினரிக்கு ஃபேவராக போட்டு அது ஹைகோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜெயிச்சு கட்டிக்கிட்டு இப்போ வித்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 300 கோடி. ஆக இப்படி பரவலாக என்ன இருக்கோ இதை எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு மக்களை தான் எனக்கு வருத்தம், வேறு யார் மேலும் இல்லை, மக்களுக்கு தான் வருத்தம் தான். யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க அவங்கள அகற்றணுங்கிற எண்ணம் மக்களுக்கு வந்தால் ஒழிய வேறு எந்த மாற்றத்துக்கும் இங்கே வாய்ப்பு இல்லை. இது ரொம்ப பகிரங்கமாக நடக்கிறது. ஒரு வார்த்தையை சொன்னால் அதில் உண்மை இருக்கணுங்கிற எண்ணமே இருக்கிறது இல்லை, நல்லதை மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. நாடு என்பது என்னைக்கும் இருக்கக்கூடியது. மனிதர்கள் இன்றைக்கு இருப்பவர்கள் நாளைக்கு இருக்க போவதில்லை, நாளைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு மறுநாள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நாடும் மண்ணும் இயற்கை அமைப்பும் எப்போதும் இருக்கும். அதற்கு வந்து குந்தகம் விளைவிக்கிறதுக்கு இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் எல்லாம் அப்படி நினைக்கவில்லை. ஏதோ முன்ன பின்ன இருக்கும் கொஞ்சம், ஆனால் இது ரொம்ப மோசமா இருக்கிறது. எல்லா துறையிலையும் தெரிஞ்சே தவறு செய்யறாங்க, எல்லாமே தெரிஞ்சே. அதாவது தவறு எம்ஜிஆர் பாடல்கள் ஒரு அதுக்கு இலக்கணமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு 2026 தேர்தலில் மக்கள் இதை தவிர வேற எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் அந்த நாடு தப்பிக்குமே தவிர, இல்லைன்னா நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகமும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையிலும் பாதிப்பு ஏற்படும் என்பது ஒரு திட்டவட்டமான ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. சரி, ஓகே குமார். சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு வித்தியாசத்தை, நல்ல எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லதுக்கு விருப்பப்படுறேன். 1977 to 87 எம்ஜிஆர் காலத்தில் அமெரிக்காவினுடைய டாலருடைய மதிப்பு அன்றைக்கி 8 ரூபா 50 பைசா. அந்த 10 வருஷத்தில் 8.50 10லேருந்து 13 வரைக்கும் வந்திருக்கிறது. அப்போ அவர் வாங்கின கடன் 10 ஆண்டில் 3 முறை கடன் வாங்கி, ஒரு முறை 16,000 கோடி, இன்னொரு முறை 23,000 கோடி, இன்னொரு வாட்டி 32,000 கோடி. அப்படியே நீங்கள் ஜெயலலிதா அம்மா இதுக்கு வந்தீங்கன்னா 91-96 அவங்க 16,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதற்கு பிறகு அதிகப்படியான கடன் 2001 2006 இதில் வந்து 1,01,541 கோடி ரூபாய். 2016 அந்த அம்மா இறக்கும் பொழுது 2,11,483 கோடி. அதற்கு பிறகு 52 ஆகுது, 40,000 கோடி எடப்பாடி காலத்தில் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு 62,000 கோடி, அதுக்கு அடுத்த ஆண்டு 2019 40,000 கோடி, இப்படி வாங்கி 40,000 42,000 தான் வாங்கியிருக்காங்க. கடைசியில் கொரோனா வந்ததுனால ஒரு 2.45 லட்சம் கோடி. ஆக எல்லாம் சேர்த்து 4,56 தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்த கடன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. மொத்த கடன் இன்னைக்கு 9,13,365 கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம மேலே கடன் இருக்கு. மக்களுடைய தலையாடமான வச்சு கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடனுக்கு வாங்கி எதையாவது டிரான்ஸ்பரண்டாக இதில் வேற மத்திய அரசு ஒதுக்குற என்னென்ன பர்பஸுக்கெல்லாம் பணம் ஒதுக்கியிருந்தாங்களோ, பெண்கள் பாதுகாப்பு, செக்யூரிட்டிஸ், அது இது அவங்க கொடுத்த 14,000 கோடி இவங்க கிளைமே பண்ணல, இவங்க எடுக்கவே இல்லை, அந்த பணத்தை எடுக்கவே இல்லை. அதான் 4 நாளைக்கு முன்னாடி அனைத்துலயுமே மோசடி நடந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னு கேளுங்க. அந்த பணத்தை கிளைம் பண்ண அதை சொல்லி இதுலயே கடன் வாங்குறாங்க. ஒரு காரணத்துக்கு 2 இடத்துல கடன் வாங்க முடியாது. மத்திய அரசு ரெகுலரா ஒதுக்கிட்டு இருக்க பணத்தை இவங்க கிளைம் பண்ணல. அதே சமயத்தில் உலக வங்கிகள்ட்ட இருந்து வாங்குற கடன்ல இந்த காரணத்துக்காக வாங்குறோம்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஒரு இயல்பாக நடந்த தவறாகவோ அப்படி நம்ம நினைக்கவே முடியாது. திட்டமிட்ட செயல்பாடு தான் இருக்கிறது. இதை வந்து மக்கள்கிட்ட இதை கொண்டு சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் இந்த அரசாங்கத்தை நேர சகதியை வாரி வீசணுங்கிற நோக்கத்தில் பேசல. ஆனால் இது நம்ம நாடு, இந்த நாட்டில் அடுத்தால நம்ம நாடு காப்பாற்றப்பட வேண்டும்னா நம்ம மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தலில்
நாம் அந்த வாக்குறுதியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விவரத்தை நம்ம சொல்ல சரி, வேண்டிய குமார். சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது.